விஜய் ஒரு ட்ரம்ப் கார்டா பயன்படுத்தி விஜய் ஒரு கிறிஸ்டியனாக இருப்பதனால கிறிஸ்துவர்களுடைய வாக்குகளும் மைனாரிட்டி சமூகத்துடைய வாக்குகளை விஜய் பிரிச்சு கொடுத்தா அது நமக்கு ஆதரவாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா சிறுபான்மை மக்களின் ஆதரவு முழுமையாக அது திமுக கூட்டணிக்கு போயிடுது, திமுகவிற்கு சென்று விடுகிறது. அப்ப சிறுபான்மை ஓட்டுகளை பிரிப்பதற்கு விஜயை ஒரு ட்ரம்ப் கார்டா பயன்படுத்துறாங்க. அதை தான் அவர் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு இந்த சிபிஐ வழக்குகள் இன்னும் பல விஷயங்களை நெருக்கடி கொடுத்து அதை பயன்படுத்திட்டு இருக்காங்களே தவிர முதல்ல 234 தொகுதியில் வேட்பாளர் போடுவதற்கு கேண்டிடேட் சொல்லுங்க. 234 தொகுதியில பிழை இல்லாம வேட்பாளர் நாமினேஷன் போட்டுருவானான்னு கேளுங்க. எங்க BLA 2க்கு என்ன வேலைன்னு தெரியாதுங்க. SAR பணிகளை நாங்கள் செய்து விட்டோம். SARல என்ன அப்ளிகேஷன் கொடுத்தா எங்க என்ன டீட்டெயில் எழுதணும், யாராவது ஒருத்தவன் அந்த லயலா மணி கட்டிட்டு இருக்காங்க. அவனுக்கு தலைவர் படம் இப்ப வந்தா தளபதி விஜய், தேர்தலுக்கு அப்புறம் வந்தா முதல்வர் விஜய். இவன மாதிரி ஆட்கள்லாம் நீங்க எங்க இருந்து தேடி பிடிச்சாலும் கிடைக்க மாட்டாங்க. அவ்வளவு பெரிய கோமாளிகளாக இருக்காங்க. யதார்த்த அரசியல் என்னங்கிறதே புரிஞ்சுக்க முடியல. நீங்க ஒரு தொகுதியில போட்டியிடணும்னா 2.5 லட்சம் மக்கள் வாக்களிப்பாங்க. 1 லட்சம் வாக்குகளை பெறணும். 1 லட்சம் வாக்குகளை எல்லார் வீட்லயும் ஒரு வாக்கு இருக்கு. விஜய் வெளில வாங்குறான், எல்லார் வீட்லயும் ஒரு விஜய் ஓட்டர் ஐடியோட வெளில வருவான். ஒரு வீட்டுல ஒரு ஓட்டு போட்டா என்ன வருவேன், ஒன்னும் ஆக மாட்டேன். டெபாசிட் தான் வாங்கலாம். ஒரு வீட்டுல ஒரு ஓட்டு போட்டா ஒரு தொகுதியில டெபாசிட் தான் வாங்கலாம். எப்படி வெற்றி பெறுவ? நீ தேர்தல் களத்துக்கே வரல, தேர்தல் களத்துல மக்களோடய நிக்கல. இன்னும் 50 நாள், சரியா 50 நாள், இந்த 50 நாள்ல 5 தடவை விஜய் வெளில வந்துருவாரான்னு பாருங்க. 5 தடவை எழுதி வச்சுங்க. இந்த வேலூர் கூட்டம் நாங்க இல்ல, கடைசியா எங்க ஈரோட்ல பேசினாரா, அதுக்கு முன்னாடி ஒரு பாண்டிச்சேரியில பேசினாரா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்ன பண்றீங்க வீட்டுல? படம் நடிச்சு முடிச்சிட்டீங்க. ஒரு அரசியல்வாதி என்னங்க பண்ணணும்? படம் நடிச்சு முடிச்சுட்டு வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கேங்கிறாப்புல, அவ்வளவுதான். கட்சி வேலை பார்க்கல, மக்களை சந்திக்கல. ஆனா அடுத்த முதல்வர் நான் தான்.